Welcome back. Our CS education. Now we will discuss about the English proficiency training. So this English proficiency training is not a topic, it is a program. So this is a program has already conducted through the government school of ADW government school in Chennai at the 3 days on English proficiency, a training for school students. I will explain what are the topics we are conducted and covered in day by day. The day 1, verbs, parts of speech and games. As well as we are conduct a test 1. The test 1 is the basic of skills in English assessment. The students are which levels are here. As well as the students will be attend the first test in each students. The day 2, advanced part of speech, sentence making, a debate program, error sentence, a question tag, how to use the sentences and tenses, ing, ed, er and est words and meanings. And also have test 2 intermediate assessment for every students. This is a day 2 process. And day 3 process of a paragraph making process and boxed words, conjunctions, prefix and suffix, types of sentences, speaking practices, contraction word and sentence making training. So these are the day 3 process, as well as we are conducting the final the assessment of the advanced examination. So this is the advanced examination of final. This to be has to create the certificate process. As to the following images all about during ADW government school, a training process on English proficiency training for school students. This is a first day morning session and it is a during prayer for all students. This is a conducting new work for the students. This is to explain for a final exam process of what all are the elements there in your final assessment. And close to ADW government school students to give a feedback about CS education and to the trainer. நான் கவர்மெண்ட் ADW ஹை ஸ்கூல்ல இருந்து பேசுறேன். பொன்குமரன் சார் வந்ததுனால எனக்கு இங்கிலீஷ் நல்லா புரியுது. இங்கிலீஷ் கிட்ட இருந்த பயம் எல்லாம் போயிடுச்சு. இங்கிலீஷ் இப்போ கொஞ்சம் நல்லா படிக்கணும், நல்லா நாலேஜ் எழுது, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அவர் வந்ததுனால எனக்கு கொஞ்சம் நல்லா ஈஸியாக இருக்குது இப்போ இங்கிலீஷ் படிக்கிறதுல. எங்கள் சாருக்கு நான் இப்போ தேங்க்யூ சார். நான் கவர்மெண்ட் ADW ஹை ஸ்கூல்லேருந்து படிக்கிறேன். பொன்குமரன் சார் எங்களுக்கு இங்கிலீஷ் சொல்லி கொடுத்ததுல ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இங்கிலீஷ் கஷ்டம்னு நினச்சேன், இப்போ தான் தெரிஞ்சு இங்கிலீஷ் ஈஸியாக இருக்குது. இங்கிலீஷ் பொன்குமரன் சாரால் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. நான் ADW ஸ்கூலில் படிக்கிறேன். பொன்குமரன் சார் இங்கிலீஷ் நல்லா கற்று கொடுத்தாரு. அதனால எங்களுக்கு இங்கிலீஷ் நல்லா தெரியுது. எனக்கு இங்கிலீஷ் தெரியாததுனால இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தேங்க்யூ சார். நான் ADW ஸ்கூலில் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறேன். எங்களுக்கு பொன்குமரன் சார் வந்ததுனால இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இங்கிலீஷில் நாலேஜ் கற்றுக்கிட்டோம். அப்புறம் இங்கிலீஷ் படிக்கிறது ரொம்ப கஷ்டம் நினச்சேன், ஆனால் இப்போ தான் தெரியுது இங்கிலீஷ் படிக்கிறது ரொம்ப ஈஸி. தேங்க்யூ. நான் ADW ஸ்கூல்லேருந்து பேசுகிறேன். பொன்குமரன் சாரால் நான் இங்கிலீஷ் நல்லா கற்றுக்கிட்டேன். இப்போ எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் இங்கிலீஷ் இப்போ எனக்கு தெரியும். சாரால் எனக்கு மேக் பண்ண முடியாத சென்டென்ஸ்லாம் இப்போ நான் மேக் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ சார். எனக்கு இங்கிலீஷ்லேயே படிக்க தெரியாது. எனக்கு இங்கிலீஷ் நல்லா கற்றுக் கொடுத்து எனக்கு நல்லா இங்கிலீஷ் கற்றுக்கணும். இதுக்கு காரணம் பொன்குமரன் சார் தான். அந்த பொன்குமரன் சாருக்கு இந்த மாதிரி வெளியே வரக்கூடாது. எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு நினச்சிருந்தேன். பொன்குமார் சார் வந்ததுனால எனக்கு இங்கிலீஷ் நிறைய தெரிஞ்சிச்சு, புரியாததெல்லாம் புரிஞ்சிச்சு. தேங்க்யூ சார். நான் ADW ஹை ஸ்கூல்லேருந்து பேசுகிறேன். எனக்கு இங்கிலீஷ் சுத்தமாக ரீட் பண்ண வராது. பொன்குமரன் சார் வந்ததுனால எனக்கு இங்கிலீஷ் சூப்பராக ரீட் பண்ணி வருது. தேங்க்யூ. And then our rank holder students from ADW government school, it's ordered by first rank to 15th rank. Joshna M, Mitra VD, Caroline K, Pavitra N, Priyanka M, Tamil Shelvi P, Sadhana P, Ridu S,
Sandhya G, Jayadurga M, Taragai P, Dania S, Maheshwari S, Dharani C, Abhinaya A. So these all the students has been scored at least average of 5.10. The average CPA credit is 5.10. The over the students has been taken minimum 5.9. So this is the scaling for CPI credit. We already discussed about CPI credit, how we will conduct it for the all other nuances of CPI credits. So thank you for watching. Until then, bye.